இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் திடீர் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து 18 மணி நேர தாமதத்திற்கு பின் மாற்று விமானத்தில் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். கவுகாத்தியிலிருந்து 170 பயணிகளுடன் கொல்கத்தாவுக்கு சனிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு விமானம் புறப்பட தயாரான போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. நள்ளிரவுக்கு பிறகும் கோளாறை சரி செய்ய முடியாததால் பயணிகள் ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு விமானம் புறப்பட தயாரான போதும் கோளாறை சரி செய்ய முடியவில்லை. பின்னர் மதியம் 3:30 மணிக்கு மற்றொரு விமானத்தில் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக விசாரிக்க அரசு அமைத்துள்ள உயர்நிலை குழுவின் முதல் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறவுள்ளது. அகமதாபாத்தில் கடந்த வியாழக்கிழமை நடந்த விமான விபத்தில் பயணிகள் உட்பட 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். DNA பரிசோதனைக்கு பிறகு அவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. DNA பரிசோதனை மூலம் இதுவரை 80 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 33 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் விபத்து குறித்து ஆராய மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பல்துறை நிபுணர் குழு முதல் முறையாக இன்று டெல்லியில் கூடுகிறது. இந்த குழு எதிர்காலத்தில் விபத்துகள் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் நிலையான செயல்பாட்டு நெறிமுறைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.